வெல்கம் டு டிஎன் ஜாப் அப்டேட்ஸ். டிஎன் ஜாப் அப்டேட் சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். இன்றைக்கி நம்ம வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, கோஆப்ரேட்டிவ் சிலபஸில் இருக்கக்கூடிய கூட்டுறவு மேலாண்மை அப்படிங்கிற பாடத்துக்கு கீழே தமிழக கூட்டுறவு முன்னோடிகள் பற்றின முக்கியமான கேள்விகளை பார்க்க போகிறோம். வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள், அப்போ தான் முழு தகவலையும் தெரிஞ்சுக்க முடியும். ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி தான் நீங்கள் முதல் முறையாக நம்ம வீடியோவை பார்க்குறீங்க அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பாருங்கள். நீங்கள் கொடுக்குற ஒவ்வொரு ஆதரவும் தான் அடுத்தடுத்த வீடியோ போகிறதுக்கான மோட்டிவேஷனாக அமையும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். தமிழகத்தின் கூட்டுறவு முன்னோடிகள், அதில் முதல்ல யாரை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, சர் பி.டி. தியாகராய செட்டியார் 1852 முதல் 1925 வரை. இவரை பற்றி பார்த்தோன்னா, செல்வச் செழிப்பான குடும்பத்தில் பிறந்தவர். சென்னை மாநில கல்லூரியில் பட்டம் பெற்றார். ஆங்கிலம், தெலுங்கு, உருது, கன்னடம், லத்தீன், தமிழ் ஆகிய 6 மொழிகளில் புலமை மிக்கவர். 1909 தென்னிந்திய வணிகர் சங்கத்தை நிறுவி அதன் தலைவரானார். இந்த கேள்வியை பார்த்துக்கோங்க. தென்னிந்திய வணிகர் சங்கத்தை நிறுவியவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. சர் பி.டி. தியாகராய செட்டியார். அதே போல் தென்னிந்திய வணிகர் சங்கமானது எப்பொழுது நிறுவப்பட்டது அப்படின்னு கேட்பாங்க. 1909. அடுத்து 1884 உருவான சென்னை மக்கள் சங்கம், 1916 உருவான தென்னிந்திய நல உரிமை சங்கம், நீதி கட்சி போன்றவற்றில் பங்கேற்றார். சென்னை நகரசபை தலைவரானார். ஏழை மாணவர்களுக்கு இலவச காலை உணவு அளிக்கும் திட்டத்தை செயல்படுத்தினார். 1909 ராவ் பகதூர், 1918 திவான் பகதூர், 1920 சர் போன்ற கௌரவ பட்டங்களை பெற்றார். இதுவும் மிக முக்கியமான கேள்வி. ராவ் பகதூர், திவான் பகதூர், சர் என்ற பட்டங்களை பெற்ற தமிழக கூட்டுறவு முன்னோடி யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா சர் பி.டி. தியாகராய செட்டியார். இந்த ஆண்டுகளையும் படித்து வச்சுக்கோங்க. ராவ் பகதூர் 1909, 1918 திவான் பகதூர், 1920 சர் அப்படிங்கிற பட்டங்களை பெற்றுள்ளார். தற்போது மாநில வங்கியாக விளங்கும் சென்னை மத்திய நகர வங்கி, அதாவது தி மெட்ராஸ் சென்ட்ரல் அர்பன் பேங்க் 23/11/2005 பதிவு செய்ய பாடுபட்டார். நமது மெட்ராஸ் நகர வங்கியை பதிவு செய்கிறதுக்கு இவர் மிகவும் பாடுபட்டிருக்காரு. 1912 சென்னை நகர கூட்டுறவு வீட்டு வசதி சங்கத்தை அமைத்து 13 ஆண்டுகள் தலைமையேற்று வழிநடத்தினார். இவர் பெயரில் சென்னை தியாகராய நகர் விளங்குகிறது. அதாவது சென்னையில் இருக்கக்கூடிய தியாகராய நகர், அதாவது டி நகர்னு சொல்லக்கூடிய அந்த ஏரியா இவரோட பெயரில் தான் இருக்குது. இந்த பி.டி. தியாகராய செட்டியார் அவ்வளவு சிறப்பு மிக்கவர். அடுத்ததாக பி.எஸ். குமாரசாமி ராஜா. ஆண்டுகள் 1898 முதல் 1957 வரை. இவர் விடுதலை போராட்ட வீரர். 1929 முதல் 1932 வரை ராஜபாளையம் ஊராட்சி தலைவராக இருந்திருக்காரு. அடுத்து 1934 சட்டமன்ற உறுப்பினர். 1946 பிரகாசம் அமைச்சரவையில் விவசாய அமைச்சர் மற்றும் 1949 சென்னை மாகாண முதல்வர், 1954 ஒடிசா ஆளுநர் என பல பதவிகளை வகிச்சிருக்காரு. அதாவது முதலமைச்சராக இருந்திருக்காரு, ஒடிசா மாநிலத்தோட ஆளுநராக இருந்திருக்காரு. இவரது வீட்டை காந்தி கலைமன்றம் என்ற பெயர் மாற்றி மாநகராட்சிக்கு அழைத்துள்ளார். இவர் தன்னோட வீட்டையே காந்தி கலைமன்றம் அப்படின்னு சொல்லி மாநகராட்சிக்கு அழைச்சிருக்காரு. ராஜபாளையம் பூபதி ராஜா கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தை அமைத்து 1924 முதல் 1949 வரைக்கும் தலைவராக செயல்பட்டிருக்காரு. இந்த கேள்வியும் கேட்பாங்க. ராஜபாளையம் பூபதி ராஜா கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்தை அமைத்தவர் யார், அதோட தலைவராக செயல்பட்ட கூட்டுறவு முன்னோடி யார் அப்படின்னு கேட்பாங்க. பி.எஸ். குமாரசாமி ராஜா. அந்த ராஜபாளையம் பூபதி ராஜா கூட்டுறவு சிக்கன நாணய சங்கத்திற்கு தனது சொந்த இடத்தை தானமாக வழங்கியிருக்காரு. அடுத்தபடியாக 1948 ராஜபாளையம் கூட்டுறவு வீடு கட்டும் சங்கம்
1949 மதுரை ராமநாதபுரம் கூட்டுறவு மொத்த விற்பனை பண்டகசாலை அமைக்கிறதுக்கு பாடுபட்டிருக்காரு. 1930 ஸ்ரீவில்லிபுத்தூர் கூட்டுறவு நில அடமான வங்கியை அமைத்து 1932 வரை அதன் தலைமை பொறுப்பை ஏற்றார். 1930 முதல் 1946 வரை சென்னை மாகாண நில அடமான வங்கி நிர்வாக குழுவில் இடம்பெற்றார். ராஜபாளையம் நகர தந்தை என அழைக்கப்படுகிறார். இது மிக மிக முக்கியமான கேள்வி. ராஜபாளையம் நகர தந்தை என அழைக்கப்படுபவர் யார் அப்படின்னு கேட்பாங்க. PS குமாரசாமி ராஜா. அடுத்து விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் இவர் பெயரில் உள்ளது. மாவட்ட ஆட்சியர் வளாகமே இவரோட பேரில் தான் இருக்குது. விருதுநகர் மாவட்ட ஆட்சியர் வளாகம் யார் அப்படின்னா PS குமாரசாமி ராஜா. இவ்வளவு சிறப்பு வாய்ந்த தலைவர்களாம் அந்த காலத்தில் இருந்திருக்காங்க. மறக்கவே முடியாது அவங்களெல்லாம். அடுத்ததாக டாக்டர் P நடேசன் 1902 முதல் 1974 வரை சேலம் மாவட்டத்தை சேர்ந்த இவர் ஒரு மருத்துவர். இந்த டாக்டர் P நடேசன் அவர்கள் சேலம் மாவட்டத்தை சேர்ந்தவர். இவர் ஒரு மருத்துவர். 1946 முதல் 1973 வரை சென்னை ஜார்ஜ் டவுன் கூட்டுறவு வங்கியின் தலைவர். 1949 மாநில கூட்டுறவு ஒன்றியத்தின் தலைவர். சென்னை தீவுத்திடலில் கூட்டுறவு ஒன்றியத்திற்கு கட்டிடம் அமைத்தார். சென்னை கூட்டுறவு, ஜேர்னல் ஆஃப் கோஆபரேஷன் ஆகிய பத்திரிகைகளின் ஆசிரியராக செயல்பட்டார். அதாவது ஜேர்னல் ஆஃப் கோஆபரேஷன் என்ற பத்திரிகையின் ஆசிரியர் யார் அப்படின்னு கேட்கலாம். டாக்டர் P நடேசன் அவர்கள். 1956 முதல் 1973 வரை சென்னை மாவட்ட கூட்டுறவு அச்சகத்தின் தலைவரானார். பெரம்பூர் அருந்ததியர் தோல் தொழிலாளர் கூட்டுறவு சங்கத்தின் தலைவராகவும் செயல்பட்டார். தேசிய கூட்டுறவு கிடங்கு வளர்ச்சி கழக நிர்வாக குழு உறுப்பினராக இருந்தார். 1961 கூட்டுறவு சட்டம் குறித்த நாராயணசாமி குழுவில் இடம்பெற்றார். 1968 சந்தானம் குழுவில் பங்கு பெற்றார். மாவட்ட கூட்டுறவு ஒன்றியங்கள் அமைய ஆலோசனை வழங்கினார். சென்னை கூட்டுறவு மேலாண்மை பயிற்சி நிலையத்திற்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. இப்போ இருக்கக்கூடிய சென்னை இன்ஸ்டிடியூட் ஆஃப் கோஆபரேட்டிவ் மேனேஜ்மெண்ட் அது இந்த டாக்டர் P நடேசன் அவர்களோட பேரில் தான் தற்பொழுதும் நடத்திக்கிட்டு இருக்காங்க. அடுத்தபடியாக KA நாச்சியப்ப கவுண்டர் 1904 முதல் 1951 வரை சேலம் கொங்கணாபுரம் கிராமத்தில் பிறந்தவர். சென்னை பல்கலைக்கழக உறுப்பினராக பணிபுரிந்தார். 1937 ஓமலூர் சட்டமன்ற உறுப்பினர் ஆனார். 1947 மதுவிலக்கு விசாரணை குழுவிலும் 1948 மாகாண உணவு ஆலோசனை குழுவிலும் இடம்பெற்றார். கொங்கணாபுரம் பல்நோக்கு கூட்டுறவு சிக்கன நாணய சங்கம், திருச்செங்கோடு வேளாண்மை உற்பத்தியாளர்கள் சங்கம், சேலம் மத்திய கூட்டுறவு வங்கி, சேலம் மொத்த விற்பனை கூட்டுறவு பண்டகசாலை ஆகியவற்றின் தலைவராக செயல்பட்டார். 1951 சேலம் கூட்டுறவு பயிற்சி நிலையத்திற்கு இவர் பெயர் சூட்டப்பட்டுள்ளது. அதே போல் இங்கேயும் பார்த்தீங்கன்னா சேலம் கூட்டுறவு பயிற்சி நிலையத்திற்கும் KA நாச்சியப்ப கவுண்டர் பேர் சூட்டியிருக்காங்க. இதில் ஒரு முக்கியமான கேள்வி இருக்குது. கொங்கணாபுரம் கூட்டுறவு பல்நோக்கு சிக்கன நாணய சங்கத்தை நிறுவனது யார் அப்படின்னு கேட்பாங்க. யார் அப்படின்னா KA நாச்சியப்ப கவுண்டர். அடுத்தபடியாக 5வதாக MP நாச்சிமுத்து முதலியார் 1913 முதல் 1987 வரை சென்னிமலையை சேர்ந்த இவர் ஒரு வழக்கறிஞர். 7/4/1941 சென்னிமலை கூட்டுறவு நெசவாளர் சங்கத்தை உருவாக்கினார். இந்த பதிவில் பார்த்தீங்கன்னா தமிழக கூட்டுறவு முன்னோடிகள் 3 பேரை பார்த்தோம். சர் P.T. தியாகராஜ செட்டியார், PS குமாரசாமி ராஜா, டாக்டர் P நடேசன் அவர்கள். இவங்களை பற்றின முழு தகவலையும் இந்த வீடியோவில் பார்த்தோம். அதாவது நீங்கள் 1க்கு 2 டைம் நீங்கள் வாசித்து பார்த்தீங்க அப்படின்னாலே உங்களுக்கு ஈஸியாக ஞாபகம் இருக்கும். அதாவது தியாகராஜ செட்டியார் அப்படின்னு எடுத்துக்கிட்டோன்னா சென்னையில் உள்ள டி நகர் இவர் பேரில் தான் இருக்குது. அதுக்கப்புறம் ராவ் பகதூர், திவான் பகதூர், சர் பட்டங்கள் எல்லாத்தையும் பெற்றவர் யார் அப்படின்னா PS சர் P.T. தியாகராஜ செட்டியார் அவர்கள் தான் இந்த பட்டத்தெல்லாம் பெற்றிருக்காங்க.
குமாரசாமி ராஜாவை பொறுத்த வரைக்கும் இவர் ராஜபாளைய நகர தந்தை என அழைக்கப்படுகிறார். அடுத்து டாக்டர் பி நடேசன் அவர்கள் எடுத்துக்கிட்டோன்னா சென்னையில் இருக்கக்கூடிய கூட்டுறவு மேலாண்மை பட்டய பயிற்சி இவரோட பேரில் தான் இருக்குது. அடுத்த வீடியோவில் மீதி இருக்கக்கூடிய கூட்டுறவு முன்னோடிகளை பார்க்கலாம். வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். இது போன்ற பல பயனுள்ள தகவலை தொடர்ந்து பெற நம்ம டிஎன் ஜாப் அப்டேட் சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.